ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 7 வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம். அதாவது 700 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கான டே 8க்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் எது அப்படின்னா, கனா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அப்போ தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பராமாயணம் திருக்குறளும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைங்கூழ் அப்படின்றது பசுமை ப்ளஸ் கூழ், இது வந்து கரெக்டு தான். அதே மாதிரி சிற்றோடை அப்படின்றத வந்து சிறுமை ப்ளஸ் ஓடைன்னு பிரிக்கலாம், இதுவும் கரெக்டு தான். இதிலே பார்த்திங்க அப்படின்னா சேதாம்பல் அப்படின்னு இருக்க, இதை வந்து செம்மை ப்ளஸ் ஆம்பல் அப்படின்னு பிரிக்கணும். இந்த இடத்துல வந்து சேது ப்ளஸ் ஆம்பல்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. அதே மாதிரி வந்து மரவடியை வந்து மரம் ப்ளஸ் அடின்னு பிரிக்கலாம், இது வந்து கரெக்ட். அப்போ சி தான் வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, தமக்குரியர் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தமக்கு ப்ளஸ் உரியர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம மெய்யெழுத்துக்கள் வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இசை தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. உருபன் பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபோமி அப்படின்னு சொல்லுவோம். ஒளியன் அப்படின்னா ஃபொனனெமி. அகழாய்வு வந்து எக்ஸகேவேஷன். கல்வெட்டியல் அப்படின்றது எபிகிராஃபி. அடுத்த கொஸ்டின் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கலை, இந்த கலை பார்த்திங்க அப்படின்னா நீக்கு, கலைனா நீக்கு அப்படின்னு அர்த்தம். கழைனா மூங்கில். தலை அப்படின்னா விலங்கு. தழை அப்படின்னா தழைத்தல். இந்த தலை அப்படின்றது வந்து புதுசாக இருக்குது, தலை அப்படின்னா விலங்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, அவன் நல்லன் இது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லன் அப்படின்னா நல்லவன், அவனுடைய குணத்தை குறிக்குது, அப்போ அவனுடைய பண்பை குறிக்குது. அப்போ அவன் நல்லன் அப்படின்றது வந்து ஒரு குணப்பெயர் இல்லைன்னா பண்பு பெயர். அதுவே வந்து அவன் சித்திரையன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு காலத்தை குறிக்குது, அதனால் அது காலப்பெயர். அதுவே வந்து விழுப்புரத்தான் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஊரை குறிக்குது, ஒரு இடத்தை குறிக்குது அப்படின்னா அது வந்து இடப்பெயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்ன அப்படின்னா இனங்குறித்தல். இது வந்து வெற்றிலை மட்டுமா அவன் சாப்பிடுவான், வெத்தலை கூட வந்து பாக்கு சுண்ணாம்பு எல்லாத்தையும் சேர்த்து தானே சாப்பிடுவாங்க, அப்போ வந்து இது பேர் வந்து இனங்குறித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடை அப்படின்னு வந்திருக்கு, அப்போ இது வந்து உரிச்சொற்றொடர். அதே வந்து நின்னகர், நினது அகர் அப்படின்னு வரும், அப்போ வந்து இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை, இது வந்து கரெக்டு. மடக்கொடி அப்படின்றது வந்து அன்மொழி வேற்றுமை தொகையில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து இது தப்பு. வாழ்தல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர், இது வந்து கரெக்டு. இதில் வந்து மடக்கொடின்னு யாரை அழைப்பாங்க அப்படின்னா கண்ணகியை தான் வந்து மடக்கொடி அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து மடமை ப்ளஸ் கொடி அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்ன அப்படின்னா அது வந்து தனிமொழி. இப்போ வந்து என்னென்னா பால், பழம், பாட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு சொல் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து தனிமொழி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சேவல் என்பதற்கான எதிர்ப்பால் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்ப்பால் வந்து பேடு தான் வரும். சேவலுக்கான எதிர்ப்பால் வந்து பேடு தான் வரும். இந்த இடத்துல கோழின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து எப்படி சொல்கிறது, பேடு தான் வரும் ஆன்சர், ஓகேங்களா. சேவல் என்பதோடைய எதிர்ப்பால் என்ன அப்படின்னா பேடு. கோழியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஆண் பெண் ரெண்டுத்துக்குமே சொல்லுவாங்க, ஆனால் வந்து சேவலுக்கான எதிர்ப்பால் அப்படின்னா பேடு தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்போடைய வகை எது அப்படின்னா நிலைமண்டில ஆசிரியப்பா. அதாவது எல்லா அடிகளுமே பார்த்திங்கன்னா 4 வரும், அப்போ வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து நிலைமண்டில ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின் மோனை வகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. இதில் வந்து 1, 2, 3 இதில் பார்த்திங்க அப்படின்னா தானே வந்திருக்கு, அப்போ வந்து இது வந்து கூழை மோனை. அதுவே வந்து 1லையும் 2லையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இணை மோனை. அதே 1லையும் 3லையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொழிப்பு மோனை. 1லையும் 4லையும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒருவு மோனை. 1, 2, 3, 4த்துலையுமே வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்று மோனை. 1, 2, 4ல் வந்தால் அது வந்து கீழ்கதுவாய் மோனை. 1, 3, 4ல் வந்துச்சுன்னா அது மேல்கதுவாய் மோனை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பொருளறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஒல்காமை அப்படின்னா தளராமை, ஒல்காமைனா தளராமை. விழுமம் அப்படின்னா துன்பம். திண்ணியர் அப்படின்னா வலியர். வீறு அப்படின்னா சிறப்பு. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஓல்டு புக்கில் வரக்கூடியது.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அறிவற்றங் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன். இக்குறட்பாடில் அற்றம் என்பதுடைய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்றம் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். அறிவற்றம் அப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த அற்றம் அப்படின்றது வந்து அழிவு அப்படின்னு பொருள். அடுத்த கொஷின் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்குது அப்படின்னா சீதை தான் வந்து கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். இந்த கற்பெனும் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னா சீதையை தான் குறிக்குது. அடுத்த கொஷின் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்னா ராமன். குறிப்பினால் உணரக்கூடிய கொள்கையான் யார் அப்படின்னா ராமன். அடுத்த கொஷின் தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைப்பாகை கட்டியவரை தான் வந்து சிதவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுத்தவர் யார் அப்படின்னா தொகுத்தவர் பேர் தெரியாது, ஆனால் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினை வந்து பார்த்திங்கன்னா 400 பாடல்களை கொண்டு இருக்கும். 275 பேர் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. செருனா வயல், வித்துனா விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மணநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி இயற்றியவர் வந்து திருத்தக்க தேவர். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம் சொல்லுவாங்க. சீர்திருத்த இது புரட்சி காப்பியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. சீர்திருத்த காப்பியம் அப்படிலாம் சொல்லுவாங்க மணிமேகலையே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதுடைய பொருள் யார் எது அப்படின்னா ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். இதில் வந்து மணிமேகலை இடம்பெறக்கூடிய பாடல் தான் இது. இல்லை ஆயம் அப்படின்றது தோழியர் கூட்டம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையிற் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் யாது அப்படின்னா சிலப்பதிகாரம். இந்த முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குயர் உறுத்து அப்படின்றது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஜோசப் என்னும் பெயரினுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஜோசப் அப்படின்னா வளன். வளன் வந்து இந்த தேம்பாவணியில் பார்த்திங்கன்னா வீரமுனிவர் வந்து ஜோசப் வளன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூசையப்பரை தான் வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருப்பார். அதில் ஜோசப் அப்படின்றதுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா வளன். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். போலி புலவர்கள் வந்து கூட்டம் பெருகாமல் இருக்கிறதுக்கு தலையை வெட்டியவர் வந்து ஒட்டக்கூத்தர். அதே வந்து காதை அறுப்பவர் வந்து அதிவீரராம பாண்டியர். தலையில் குட்டுபவர் வந்து வில்லிபுத்தூரார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது அப்படின்னா புலன் அப்படின்றக்கூடிய இலக்கிய வகை நூல் வந்து பள்ளு. அடுத்த கொஸ்டின் வந்து அதாவது உழவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. உழவரை பற்றி பாடக்கூடியது தான் வந்து இந்த பள்ளு. புலன் சொல்லக்கூடிய தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பள்ளு. அடுத்த கொஸ்டின் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா 7. போன கொஸ்டின் பேப்பரே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மானை, ஊசல், கழங்கு இதெல்லாம் வரும். அதே வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வந்து சிற்றில், சிறுபறை, சிறுதேர் மொத்தம் வந்து 10 பருவங்கள் இருக்கும். இந்த 3ம் பார்த்திங்கன்னா இல்லாமல் 7 பொதுவானது என்னென்ன அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த 7ம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரதம் அப்படின்னா வாய்மை அப்படின்னு அர்த்தம். பவித்ரம் அப்படின்னா தூய்மை. பெருமாள் அப்படின்னா அரசன். மாகோததி அப்படின்னா கடல். மாகோததி அப்படின்றது கடல். அடுத்த கொஸ்டின் தாயுமானவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு. வேதாரண்யம் திருமறைக்காட்டில் தான் வந்து தாயுமானவர் வந்து பிறந்திருப்பாங்க. அவங்க வந்து இயற்கை எழுதியது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கான மடம் வந்து பார்க்கும்போது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரத்தில் வந்து இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் தான் எழுதியிருப்பார். அவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சின்மை தீபிகை, ஒழிவில் ஒழுக்கம், தொண்டக மண்டல சதகம். அடுத்த
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா. எழுத்து இதழில் வந்து தொடங்கியவர் தான் வந்து சிசு செல்லப்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்காக 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சாலை இளந்தரியன். சாலை இளந்தரியன் பார்த்தீங்க அப்படின்னா உரைவீச்சு, புரட்சி முழக்கம் போன்ற நூல்களை எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின், வரதநஞ்சைய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் அப்படின்னா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றியிருப்பார். சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்தீங்க அப்படின்னா 14 வயதிலே வந்து இறந்துருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. காந்தியடிகள் வந்து நீ வந்து சிறை தண்டனைக்காக நீ வருந்துறியா அப்படின்னு வந்து சாவும் தருவாயில் கேட்கும்போது நான் வருந்தலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் வந்து தோன்றியது அப்படின்னா ஏறக்குறைய வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து ஓவியக்கலை வந்து தோன்றியிருக்கு. அடுத்த கொஸ்டின், சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் அப்படின்னா உருது சொற்கள். சலாம் சபாஷ் அப்படின்றதெல்லாம் வந்து உருது சொற்கள். அடுத்த கொஸ்டின் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் வந்து தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு அப்படின்றது சு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படின்றது ராஜன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் வந்து ரத்தனம் கொடுத்துருக்கு. இது மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டத்தை சி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கியிருக்கும். அடுத்த கொஸ்டின், தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1924. இதில் வந்து நடத்தினால தான் இவருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு, அந்நோய் எது அப்படின்னா மனக்கொடை அப்படின்னு வந்து பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. புறம் அப்படின்னா ஊர், பட்டணம் அப்படின்னா நகரம், பாக்கம் அப்படின்றது சிற்றூர். இதெல்லாம் வந்து கடற்கரையோர இந்த பட்டினம் அப்படின்றது கடற்கரையோர நகரத்தை தான் வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூரை வந்து பாக்கம் அப்படின்னும், புலம் அப்படின்றது வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது. புலம்னா நிலம். அடுத்த கொஸ்டின், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என கூறியவர் வந்து ஔவையார். அடுத்த கொஸ்டின், நோய்க்கு முதல் காரணம் எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உப்பு தான் வந்து நோய்க்கு முதல் காரணம். அடுத்தது, சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள். சமரச கோயிலை வந்து அமைத்து சென்றவர் வந்து ராமலிங்க சுவாமிகள். இவங்க தான் வந்து சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பசி துயிர் போக்குறதுக்காக வந்து வடலூரில் வந்து தர்மசாலையை வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை வந்து இயற்றியவர். இதில் பாருங்கள், இவரை பற்றியே வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அடுத்தது, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார். பொறுத்து சொல்லியிருக்காங்க. கருமுகில் அப்படின்றது வந்து கருமை ப்ளஸ் முகில்னு வரும். இது வந்து பண்பு தொகை. வைவேல் அப்படின்றது வந்து உரிச்சொற்றொடர். உணர்மீன் அப்படின்றது வந்து ஏவல் வினைமுற்று. அழிக்குவெண் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்த கொஷின், புலனழுக்கற்ற அந்தணாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யார் அப்படின்னா கபிலர் தான் வந்து புலனழுக்கற்ற அந்தணாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிசை என்பதோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. மிசைனா மேலே, அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து கீழே. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திருமலை முருகன் பல்லில் வந்து சீதாபோகம், புழுகு சம்பா, சொறி குரம்பை இதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் வந்து காடை சம்பா அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவதும் போவதும் கிடையா, அதுதான் வந்து பிழை இல்லாமல் இருக்குது. மீதி எல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாதான். வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையாது அப்படின்னு வரக்கூடாதான். ஆனால் எப்படி சொல்லணும் அப்படின்னா வருவதும் போவதும் கிடையா, அதுதான் கரெக்டாக இருக்கான்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கிய நூல் இது அல்ல. இதில் ஒருமை பன்மை பிழை நீக்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அன்றுன்னு வரணும். ஏன்னா ஒரே ஒரு இதான் நான் வாங்கிய நூல் இது அன்று. இவைன்னு வந்திருந்ததுன்னா இவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் வந்து நான் வாங்கிய நூல் இது அன்று, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தை என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னா தை அப்படின்றது ஒரு மாதத்தை குறிக்குது, ஒரு மாதத்துடைய பெயர். திங்கள்னா மாதம், அப்போது திங்களின் பெயர் தான் வந்து தை. அடுத்த கொஸ்டின் செய்கின்றாள், இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா செய். செய் அப்படின்றது தான் இதுக்கான வேர்ச்சொல். செய்த அப்படின்றது வந்து பெயரெச்சம், செய்து அப்படின்றது வினையெச்சம். பார் என்ற அடிச்சொல்லினை வந்து தொழிற்பெயராக்க சொல்லியிருக்காங்க. பார் இதுக்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னா பார்த்தல். இதே வந்து பார்த்து அப்படின்றது வந்து வினையெச்சம், பார்த்த அப்படின்றது பெயரெச்சம். இதில் படித்தல் அப்படின்றது வராது, ஏன்னா இங்கே பார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சுத்தமாகவே வராது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இங்கே சா வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ சாசா சிசி அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ சங்கு சாவி சிலை சீப்பு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் அப்படின்னு வரலாம். இல்லைனா தம்பி அண்ணன் வீட்டுக்கு சென்றார் இப்படியும் வரலாம். ஆனால் இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார், இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை என்பது எவ்வகை மொழி. வேங்கை வந்து ஒரு மரம்னு சொல்லலாம். வேங்கை அப்படின்றது ஒரு மரம். அதுவே வந்து பிரித்தோம் அப்படின்னா வேம் ப்ளஸ் கை அப்படின்னு வேகின்ற கை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பொதுமொழின்னு சொல்லுவோம். இந்த அதாவது அப்படியே பார்க்கும்போது ஒரு பொருளையும் அதை வந்து பிரித்தா வேற ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அது பேர் பொதுமொழின்னு அர்த்தம். அப்போ வந்து வேங்கை அப்படின்றது ஒரு பொதுமொழி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வயலில் ஆடுகள் மேய்ந்தில, இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேய்ந்தில அது வந்து எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்மறை தொடர். அதே மேய்ந்தன அப்படின்னா உடன்பாட்டு தொடர்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது வந்து பிறவினை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறவினைனாவே நான் சொல்லியிருக்கேன், கற்பித்தால் வருவித்தால் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை சொல். அதே கற்றால் வந்தால் போனால் தானே செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தன்வினை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு வரும். இது வந்து இது வெளிப்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா பனை மூங்கில். பனை மூங்கில் தான் பார்த்திங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 மரங்கள். அடுத்த கொஸ்டின் அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது அப்படின்னா மலை. மலையை விட பெரியது தான் பார்த்திங்கன்னா அடக்கமாக இருப்பவனுடைய உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை. நம்ம வந்து முப்பால் இருக்குது, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால். அறத்துப்பால் அப்படின்றது வந்து 38 அதிகாரங்களும், பொருட்பால் அப்படின்றது 70 அதிகாரங்களும், காமத்துப்பால் அப்படின்றது வந்து 25 அதிகாரங்களும், மொத்தம் வந்து 133 அதிகாரங்களை கொண்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்றனா இங்கே வந்து மாநாட்டை அப்படின்னு வந்திருக்கு. இங்கே வந்து வைக்கப்பட்டது அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அப்போ மாநாட்டைன்னு வந்திருக்கு. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்றது வந்து செய்வினை வாக்கியம். அதுவே வந்து உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் வந்து காரியாசன். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 வேர்களை கொண்டது தான் வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுவள்ளி, பெருமல்லி, நெருஞ்சி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 வேர்கள். அதில் வந்து தூதுவளை அப்படின்றது வராது. அப்போ தூதுவளை தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். மீதுன் விரும்பேல் வந்து ஔவையார். அடுத்த கொஸ்டின் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்ந்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்ந்தலை உலகம் அப்படின்றது புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல் 8 தொகை நூல்களில் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. அதே மாதிரி பரிபாடல் ஒரு அகப்புற நூல் கொடுத்துருக்காங்க. பரிபாடல் அப்படின்னா அகமும் புறமும் கலந்துருக்கும். அப்போ அகப்புற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுவுமே கரெக்டு தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பரிபாடலில் வையை ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டு.
பரிபாடலில் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரிபாடலில் 70 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் வந்து 24 பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கும். அப்போ இது மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, காண மஞ்சைக்கு கலிங்க மீந்தவன் பேகன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மஞ்சை அப்படின்றது மயில். இப்போ மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யார் அப்படின்னா பேகன். அதே வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அதாவது இரவலருக்கு குதிரை கொடுத்தவன் வந்து திருமுடிக்காரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனி, அரிய நெல்லிக்கனியை கொடுத்தவங்க யார் அப்படின்னா அதியமான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று 1 அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிதான். அதே மாதிரி கூற்று 2 வந்து அவற்றுள் களிற்றியானை நிறை வந்து 100 பாடல்களை கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா 3 பெரும் பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா களிற்றியானை நிறை, மணிமேடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு 3 பெரும் பிரிவு இருக்குது. இதில் களிற்றியானை அப்படின்றது வந்து 120 பாடல்களையும், மணிமேடை பவளம் வந்து 180 பாடல்களையும், நித்திலக்கோவை அப்படின்றது வந்து 100 பாடல்களையும் கொண்டு இருக்கும். அப்போ களிற்றியானை நிறை வந்து 120ன்னு வரணும். அப்போ வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 400 பாடல்கள். அதில் வந்து களிற்றியானை வந்து 120, மணிமேடை பவளம் வந்து 180, நித்திலக்கோவை தான் 100 பாடல்களை கொண்டு இருக்கும். அப்போ இது தவறு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பொருத்தமுள்ள இணையினை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணத்தை இயற்றியவர் தான் கம்பர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பருக்கும் தாய்மானருக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அவர் வந்து வேறு நூற்றாண்டு. இவர் வந்து கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தாய்மானவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவங்களுக்கு 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவே வந்து சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சமகாலத்தவர். ஏன்னா இவங்க வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்று சொன்னவங்களே பார்த்திங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து தான் மணிமேகலை நூல் வந்து எழுதியிருப்பாங்க. இது 2த்துமே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொருத்தமுள்ள இணைன்னு பார்க்கும்போது இந்த சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கிறிஸ்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. தேம்பாவணி தான் வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல். இதில் வந்து கிறிஸ்துவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் அப்படின்னு இந்த தேம்பாவணி வந்து அழைக்கப்படுகிறது. இந்த சதுரகராதி, வேதியர் ஒழுக்கம் இது 2மே பார்த்திங்க அப்படின்னா வீரமாமுனிவர் இயற்றிய தான். ரச்சனை யாத்திரிகம் வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சீராப்புராணத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை. சீராப்புராணத்தை இயற்றிய வந்து உமரப்புலவர். 3 காண்டங்கள் இருக்கும். அதாவது விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்ட்டு 3 காண்டங்கள் இருக்கும். 5027 பாடல்களை கொண்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பிரபந்தம் என்ற வடச்சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு பொருள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கலிங்க மன்னன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் அப்படின்னா 1ஆம் குலோத்துங்க சோழன். அதனால தான் தோல்வியடைந்த கலிங்க நாட்டோடைய பேரை வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி இயற்றியர் வந்து ஜெயங்கொண்டார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, முதற் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி யார் அப்படின்னா கருணாகர தொண்டைமான். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்திருக்கும். கருணாகர தொண்டைமான் தான் வந்து இந்த முதற் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி. இவர் தான் பார்த்திங்கன்னா வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா ஒரிசா. இந்த கலிங்கம் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரிசா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். துரியோதனனுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா திருதராட்டன். திருதராட்டன் தான் பார்த்திங்கன்னா துரியோதனனுடைய தந்தை. திருதராட்டனுடைய தம்பி தான் பார்த்திங்கன்னா விதுரன். துரியோதனனுடைய மாமன் வந்து சகுனி. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது அப்படின்னா சென்னை மாகாண அரசு. சென்னை மாகாண அரசு தான் பார்த்திங்கன்னா மனோன்மணியத்தை இயற்றிய சுந்தரம் பிள்ளைக்கு வந்து ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கும். இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம் நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிலப்பதிகாரத்தில் கூறப்படக்கூடிய வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பிசி என்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிசி அப்படின்னா விடுகதை. பிசி அப்படின்னா விடுகதை. அடுத்த கொஸ்டின் வந்து, மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா அந்த காலம் இந்த காலம் என்ற நூலுடைய ஆசிரியர் உடுமலை நாராயண கவிஞர். அடுத்த கொஸ்டின், தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் எது அப்படின்னா பூங்கொடி. பூங்கொடி அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருப்பார் முடியரசன்.
இதில் வந்து தேன்மழை அப்படின்றது வந்து சுரதா வந்து தமிழக அரசுடைய பரிசு பெற்றிருக்கும். அதே மாதிரி பால்வீதி வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதே மாதிரி எழில் ஓவியம் வந்து வாணிதாசனுடையது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன். அடுத்த கொஸ்டின், தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது அப்படின்னா நாடகம். நாடகம் தான் பார்த்தீங்கன்னா தமிழுடைய தொன்மையான கலை வடிவம். அடுத்த கொஸ்டின், மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மதங்க சூளாமணினாவே விபுலானந்தர். அடுத்த கொஸ்டின், பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி. கூற்று 2 பார்த்திங்க அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களை எழுதியவர் வந்து பேனா அப்புசாமி. அதே மாதிரி வந்து அதிலே பாருங்கள் பேனா அப்படின்னு வந்துருச்சு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பேனா அப்புசாமி. மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வந்து பெற்றவர் யார் அப்படின்னா பேனா அப்புசாமி. தமிழ் பேரவை செம்மல் எந்த பல்கலைக்கழகத்திலேருந்து வாங்கினாங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகம் தான் கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின், வானம் வசப்படும் என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். பிரபஞ்சன் தான் பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் என்ற நூலுடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். இவருடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அடுத்த கொஸ்டின், பாவலரேறு பெருஞ்சித்தனுடைய பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா சேலம். சேலத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் வந்து பிறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஜி போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் வந்து படித்து சுவைச்சிருப்பார் அப்படின்னா 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா திருக்குறளை படித்து அது வந்து பார்த்திங்கன்னா 1886 வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி திருவாசகத்தை வந்து 1900 வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஆங்கிலத்தில். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் அப்படின்னா பெரியாரும் அம்பேத்கரும். சாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானதுக்கு காரணம் வந்து பெரியாரும் அம்பேத்கரும். அடுத்த கொஸ்டின், சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை தான் வந்து சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரோமர். ரோமர் பார்த்திங்க அப்படின்னா ஒளியின் திசைவேகத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருப்பார். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது அப்படின்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும். மதுரையில் தான் பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நெடுஞ்சாலை வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்கம்மாள் சாலை அப்படின்னு அழைக்கப்படுது. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.